அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு அரசியல் சார்ந்த பதிவு. எலெக்ஷன் ஆரம்பித்ததுனால நிறைய நேயர்கள் எலெக்ஷனில் நான் ஜெயிப்பேனா அப்படிங்கிற கேள்வியோடு சந்திக்கிறாங்க. நிறைய பேருக்கு எங்களால் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான பதில்களை சொல்ல முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒருத்தங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா அரசியலுக்கான பாவகம் நல்லா இருக்கணும், அரசியலுக்கான கிரகம் நல்லா இருக்கணும். அடுத்து ஜாதகர் நல்ல பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு பெறக்கூடிய தகுதி இருக்கிறவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது மூன்றும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவரால் அரசியலில் வின் பண்ண முடியும். 100% இருக்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு உத்தரவாதம் நாங்கள் கொடுப்போம். அதில் ஒரு பாயிண்ட்டு சூரியன் நல்லா இல்லைன்னாவோ அல்லது அரசியலுக்கான பாவகம் சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது ஜாதகர் நம்ம சொல்லக்கூடிய ஏழ்பி லக்கண நட்சத்திர அதிபதிகள் நல்ல இடங்களில் அமரவில்லை என்றாலோ 1% குறைஞ்சா கூட அவங்களுக்கு அரசியலுக்கான வாய்ப்பு நம்ம கேரண்டியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகங்கள் பார்த்துருப்பேன். அதில் நமக்கு சக்ஸஸான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. மிச்சம் 9 பேருக்கு சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம அவங்க ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கலை, அது 2வது பட்சம். பட் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி பணம் செலவு பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் நில்லுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னா அவங்க எத்தனை லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள ரொம்ப சேவ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையில்லாத நம்பிக்கைகளை கொடுத்து அவங்கள செலவு பண்ண வைக்கிறதுல எந்த உடன்பாடும் எங்களுக்கு கிடையாது. அதனால் அரசியல் சார்ந்த பதிவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்க மனசளவில் நமக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறத நம்மளால் உணர முடிஞ்சுது. அதனால் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, அரசியல் தொடர்பான நிகழ்வு சாதக பாதகம் அப்படிங்கிறது நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. என்னை விட எதிராளி பலவானம் இருந்தால், அவர் ஜாதகம் வலிமையானதாக இருந்தால் அப்போ நீங்கள் அங்கே தோற்று போயிடணும் இல்லையா. அதனால் நம்ம ஜாதகம் முழுமையாக 100% நமக்கு பலன்களை தந்தால் மட்டும்தான் அரசியலுக்கான வெற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதனால் யாரும் எங்களை தவறாகவோ வருத்தமாகவோ நினைக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா அது ஏழ்பி 100% துல்லிதமான பலனாகவே இருக்கும். அதை தாண்டி ஒரு சில சதவீதத்தால் நமக்கு அந்த நிகழ்வு நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு ரொம்ப 99% நல்லாயிருக்கும். அந்த 1% மட்டும் ஒரு சில நிகழ்வுகள் பண்ணினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதற்கான தீர்வுகளும் அந்த ஒருத்தருக்கு 10 பேரில் ஒருத்தருக்கு சொல்லி அனுப்பிச்சுடுக்கோம். மிச்ச பேருக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கும். அதனால் இதே மாதிரி நிறைய பேர் அரசியலில் நம்ம ஜெயிச்சுட முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய களத்தில் நிற்கிறீங்க. இந்த பெரிய களம் அப்படிங்கிறது நிறைய சாதக பாதகங்களை உள்ளடக்கியது. அதனால் உங்களுக்கு சாதகம் இருந்தால் மட்டுமே அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா சேஃப் செக்யூராக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால் அரசியலுக்கான கிரக அமைப்புகள்னு இருக்குது. அந்த அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அரசியலில் வின் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நிறைய புதிய நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்புகள் வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த கட்சி வலிமையானதாக இருக்கான்னு பேஸில் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் நம்ம பயணிக்க முடியுமா, நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி நிற்க முடியுமாங்கிற கேள்வி, அது நிறைய ஜாதகங்களில் நிற்க முடியும். நம்ம பணத்தை கட்டி நாமினேஷன் பண்ணாவே நின்றுலாம். ஆனால் ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்விக்கு கூடுதலாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அரசியலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அரசியல் சார்ந்த பதிவுகள் நீங்கள் கேள்விகளாக எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பொது இடங்களில் நம்ம லைவில் போகிறப்போ அரசியல் சார்ந்த பதிவுகளும் வருது. அந்த மாதிரி எதுவும் கேட்டுற வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்கள் ஜாதகத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொய்யான ஒரு நம்பிக்கையோ பொய்யான ஒரு வார்த்தைகளையோ ஏஎல்பி ஜோதிடர்கள் கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.